வணக்கம் நண்பர்களே. ஆஸ்திரேலியா வெர்சஸ் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டே 2லயே வந்து பார்த்தீங்கன்னா மேட்சை முடிச்சாங்க. ஆஸ்திரேலியா அணி இன்னைக்கு வந்து ஆஸ்திரேலியா அனல் பறக்கும் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸா இருந்தது. ஃபர்ஸ்ட் நாள்ல எப்படி சரியான ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸா மிச்சல் ஸ்டார்க் கொடுத்தாரு, அதே மாதிரி இன்னைக்கு அவரு கொடுத்தது மட்டும் இல்லாம அவருக்கு பக்கபலமா ஸ்காட் பாலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து பேட்டிங்கோட சுக்குநூறா சிதைச்சாங்க. ரெண்டு பேரும் அருமையான ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தினது மட்டும் இல்லாம ஈஸியா அந்த மேட்ச் வந்து ஜெயிக்கிறதுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு பக்கபலமா இருந்து டிராவஸ் கட் அவரோட அதிரடியான ஒரு 100 வந்து பதிவு பண்ணது. இன்னைக்கு ஆஸ்திரேலியாவை ஈஸியா அந்த மேட்ச் வந்து முடிச்சு கொடுத்திருக்காரு. அருமையான ஒரு 100 பதிவு பண்ணியிருக்காரு. ஆஸ்திரேலியா அருமையான ஒரு வெற்றியை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஆசஸ் தொடர்ல வந்து பார்த்தீங்கன்னா 1-0 அப்படின்ட்டு ஆஸ்திரேலியா வந்து முன்னிலை வைக்கிறாங்க. ஓகே, இன்னைக்கு டே 2ல என்னதான் நடந்தது அப்படின்ட்டு எல்லாமே தெளிவா நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இப்பதான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்மளோட சந்துரு சிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டிவ் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் யாரும் நம்ம வீடியோ பார்க்க மாட்டேங்கிறீங்க நிறைய பேர். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இன்னமும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பர்கள். வாங்க தெளிவாக வீடியோல போயிடலாம். வணக்கம் நண்பர்களே. ஆஸ்திரேலியா வெர்சஸ் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆசஸோட முதல் டெஸ்ட் மேட்ச். ஃபர்ஸ்ட் நாள்ல ஒரு அனல் பறக்கும் மேட்சா இருந்தது. முதல் நாளே 19 விக்கெட் வந்து போச்சு. ஒரே பெர்த் டெஸ்ட் அப்படிங்கிறது காமிச்சுது அந்த டெஸ்ட் மேட்ச். ஃபர்ஸ்ட் டே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 172 ரனுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இங்கிலாந்து ஆல் அவுட் ஆனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா பேட்டிங் பிடிச்சி 123 ரனுக்குலாம் பார்த்தீங்கன்னா 9 விக்கெட் இழந்து தத்தெடுச்சிருந்தாங்க முதல் நாள் ஆட்ட நேர முடிவில். ஓகே, டே 2ல எந்த மாதிரி இருக்க போது, ஆஸ்திரேலியா அந்த வெற்றி ரன்ஸ் வந்து அடிப்பாங்களா இல்லை இங்கிலாந்து வந்து டாமினேட் பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும் போது டே 2ல வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் பிடிக்க ஆரம்பிச்ச ஆஸ்திரேலியா வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 9 ரன் மட்டும் தான் அவங்களால அடிக்க முடிஞ்சது. 132 ரன்னுக்கெல்லாம் அனைத்து விக்கெட்டும் இழந்தாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு வெறும் 40 ரன்கள், அதாவது இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா 40 ரன்கள் வந்து முன்னிலையை வச்சு அடுத்தது செகண்ட் இன்னிங்ஸ் வந்து பேட்டிங் பிடிக்க ஆரம்பிச்சாங்க. பேட்டிங் பிடிக்க ஆரம்பிச்ச இங்கிலாந்து அணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல எப்படி ஒரு சிம்ம சொப்பனமா மிச்சல் ஸ்டாக் இருந்தாரோ இங்கிலாந்து அணிக்கு, அதே மாதிரி ரெண்டாவது இன்னிங்ஸ்லயும் மிச்சல் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டேக் க்ரோலுடைய விக்கெட் வந்து ஓப்பனிங் முதல் ஓவரில் 5வது ஓவர்லேயே தூக்குனாரு. அதுக்கப்புறம் ஒல்லி போப் அண்ட் பென் டெக்விட் ரெண்டு பேரும் ஒரு சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க. சுமார் 65 ரன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க விக்கெட்டே விடாமல் சூப்பராக அடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரி கொடுத்தாரு ஸ்காட் பாலண்ட். பென் டெக்விட் விக்கெட்டையும் ஒல்லி போப்போட விக்கெட்டையும் எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சும்மா சீட்டு கட்டு மாதிரி சரசரன்னு விக்கெட்டுகள் விழ ஆரம்பிச்சது. ஸ்காட் பாலண்ட் விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் நானும் வரேன்டா தம்பி அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி இங்கிலாந்தோட பேட்டிங்கோட சுக்கு நூறா சிதைச்சாங்க. கடைசியில் இங்கிலாந்து வெறும் 164 ரன் மட்டும் தான் அவங்க அடிக்க முடிஞ்சது. ஏற்கனவே ஒரு 40 ரன் முன்னிலை வச்சதுனால ஓவரால 204 அப்படிங்கிற ஒரு 4 ரன் தான் அவங்களால வந்து ஃபர்ஸ்ட் டே 2ல அதாவது செகண்ட் இன்னிங்ஸ்ல அடிக்க முடிஞ்சது. ஆஸ்திரேலியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 205 அப்படிங்கிற ஒரு டார்கெட் வந்து செட் பண்ணாங்க. 205 ரன் அடிச்சு ஆஸ்திரேலியா வின் அப்படிங்கிற டார்கெட் செட் பண்ணாங்க. பெர்த் பிச்சை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் மோசமா விளையாண்டாங்க, செகண்ட் இன்னிங்ஸ்லயும் மோசமா விளையாண்டாங்க. அதே மாதிரி ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸ்லயும் மோசமா விளையாண்டாங்க. ரெண்டாவது இன்னிங்ஸ் 205 ரன் இலக்குப்பா, இது அடிக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஆஸ்திரேலியாவில் முடியவே முடியாது, எப்படி இங்கிலாந்து அந்த மேட்ச் ஜெயிக்க போறாங்க அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கும் போது போன மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மிடில் ஆர்டர்ல இறங்கின டிராவஸ் கிட்ட பொறுத்தவரை தூக்கி ஓப்பனிங்ல இறங்கு தம்பி, நீ வேலையை காமி அப்படின்ட்டு டிராவஸ் கிட்ட தூக்கி ஓப்பனிங்ல போட்டாங்க. அந்த மனுஷன் ஓப்பனிங்ல இறங்கின என்ன பண்ணாருன்னு உங்களுக்கே தெரியும்ல. சும்மா இங்கிலாந்தோட பவுலிங் யூனிட்டை போட்டு பொலன்னு புழக்க ஆரம்பிச்சாரு. குயிக்காவே ஆஃப் செஞ்சுரி, அதுக்கப்புறம் குயிக்காவே வந்து பார்த்தீங்கன்னா 100 அப்படின்ட்டு இன்னிங்ஸை வந்து குயிக்காவே எடுத்துட்டு போக ஆரம்பிச்சாங்க. ஈஸியா நாங்கள் பொறுமையாக டிஃபென்ஸ் ஆனால் இந்த மேட்ச் தோத்துருவோம் தம்பி, ஆனால் நாங்கள் வந்து T20 மோடில் விளையாட போகிறேன், நீங்கள் கொடுத்தீங்களே எங்களுக்கு பேஸ்பால் மோடு, அதை நான் உங்களுக்கே திருப்பி கொடுக்குறேன் அப்படின்ட்டு அந்த பேஸ்பால் கிரிக்கெட்டே T20 மோடில் டிராவஸ் கிட்ட இங்கிலாந்து பவுலர்களுக்கெல்லாம் ஒட்டு மொத்தமாக கொடுத்தாரு. குயிக்காக 100 வந்து பதிவு பண்ணது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்தோட வெற்றிக்கு வந்து வித்துட்டாரு. இவர் 123 அன்னைக்கு 123 ரன் அடிச்சாரு. இவருக்கு பக்கபலமாக வந்து பார்த்தீங்கன்னா மாரன் லபுஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு ஆஃப் செஞ்சுரி பதிவு பண்ணாங்க. வெறும் 28 ஓவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக ஒரு வெற்றியை பதிவு பண்ணாங்க. வெறும் 2 விக்கெட் மட்டும் தான் இழந்தாங்க. 8 விக்கெட் வித்தியாசத்தில் ஆசஸோட முதல் டெஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலியா வின் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த 5 டெஸ்ட் கொண்ட அந்த ஆசஸ் தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா 1-0 அப்படின்ட்டு ஆசஸ் தொடரில் முன்னிலை வைக்கிறாங்க. இன்னைக்கு அருமையாக இருந்ததுங்க. டே 2 பொறுத்த வரைக்கும் மேட்ச் சூப்பராக இருந்தது. இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் மேட்ச் தவிர அந்த மேட்சை விட இந்த மேட்சை நம்ம பார்க்கறதுல ரொம்ப சுவாரஸ்யம் அதிகமாக இருந்தது. மேட்ச் பார்க்க பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருந்தது. இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் கம்பேர் பண்ணும்போது இந்த மேட்சை பார்க்க தான் ரொம்ப ஆர்வமாக இருந்து நான் வந்து குறிப்பிட்டு சொல்லியே தெரியும். அந்தளவுக்கு சுவாரஸ்யம் சூப்பராக இருந்தது. டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இன்றைக்கும் சூப்பராக இருந்தது. ஆஸ்திரேலியா பவுலிங்கில் மிரட்டினாங்க, டிராவஸ் கட் பேட்டிங்கில் மிரட்டினாங்க. ஆஸ்திரேலியா ஈஸியாக கம்ஃபர்டபுளாக அந்த மேட்ச் வந்து வின் பண்ணி நாங்கள் யாருங்கிறத அவங்களோட ஹோம் மண்ணில் அவங்க வெற்றியை வந்து பதிவு பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த வெற்றியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இங்கிலாந்தோட
ஆஸ்திரேலியாவோட இந்த தோல்விக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படிங்கிறது நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆஸ்திரேலியாவோட வெற்றிக்கு என்ன காரணமா இருக்கு அப்படிங்கிறது நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. என்ன பொறுத்தவரைக்கும் இவங்க இன்னைக்கு டே 2ல கொஞ்சம் இங்கிலாந்து கொஞ்சம் பொறுமையா விளையாண்டு ஒரு பெரிய இன்னிங்ஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்கணும். நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒலி போப் அண்ட் பென் டெக்கெட் சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் பின் வர்சஸ் ஜோ ரூட்டா இருக்கட்டும், பென் ஸ்டோக்ஸ் யாரும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இன்னிங்ஸ் வந்து பில்ட் பண்ணல. அவங்கெல்லாம் ஓரளவுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணி ஓரளவுக்கு பெரிய இன்னிங்ஸ் பில்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஆஸ்திரேலியா ஒரு நெருக்கடிங்கிறது குடுத்துருக்கலாம். சீட்டு கட்டு மாரி விக்கெட் இழந்ததுனால ஈஸியா வந்து லோ ஸ்கோரிங்ல சுருண்டு போனாங்க. ஓகே. உங்களோட கருத்தும் இருக்கும்ல. உங்களோட கருத்த மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ண 1500 பேர் இருக்காங்க. நெறைய பேர் நம்ம வீடியோ வந்து பார்க்கறதில்ல. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண யாரும் பார்க்கறதில்ல. நீங்களும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏதோ குறிப்பிட்ட நண்பர்கள் தான் பார்க்குறாங்க. எல்லாரும் பார்க்கறதில்ல. அ புதுசா வர நண்பர்கள் நெறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்க. பார்க்குற எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். மறக்காம நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல மீட் பாய் பாய் ஃபிரெண்ட்ஸ். இந்த வீடியோ பத்தி உங்க கருத்த வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோல நம்ம என்ன நெகட்டிவிட்டி பண்றோங்கிறது நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய் பாய் ஃபிரெண்ட்ஸ்.